compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கண்டிப்பாக. அதாவது ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அகெயின் சார் சொன்ன கேள்வி கூட தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கண்ட்ரோல் எஃப் போட்டு தமிழ்நாடுன்ற வார்த்தைகள் மட்டும் இருக்கா அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன். கண்டிப்பாக இந்த முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், இதுல தமிழ்நாடு எப்படி பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸுக்கு 40,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் கேட்குறேன் அதற்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு, தமிழ்நாடுல எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இல்லையா? இங்க ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரக்குடம் அந்த லைன்ல போனீங்க அப்படின்னா ஃபாக்ஸ்கான், சால்காம் 60,000 உமன் ஆண்டர்பிரினர்ஸை ஃபாக்ஸ்கான் கம்பெனி வேலைக்கு வச்சிருக்காங்க. ஆப்பிள் சார்ஜர் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த 60,000 லேபர்ஸும் உமன் ஒர்க்கர்ஸ், 15,000 20,000 சம்பளம் கொடுக்குறவங்க. இதுல இந்த தமிழ்நாடுலயே முக்கியமாக எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ஆல் ஓவர் இந்தியாலேயே தமிழ்நாடு தான் ஒரு 20% ஷேர் உள்ளவங்க. இந்த 40,000 கோடியில கிட்டத்தட்ட வர்ஸ்ட் கேஸ் 8,000 கோடி இல்லை அப்படின்னா கூட ஒரு 5,000 கோடியாவது தமிழ்நாட்டுக்கு இது மூலமாக வரும். மேனுஃபேக்சரிங் செக்டாரை உயர்த்தும் போது உங்களுக்கு புரியணும், வேலை வாய்ப்புகள் கூடும். இந்த 60,000 ஒர்க்கர்ஸ்ன்றது இன்னைக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு 10,000 கோடியில இன்வெஸ்ட்மெண்ட்ல 5 வருஷத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஆப் ஒரு மொபைல் ஃபோனுடைய காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 காம்பனன்ட் இருக்கும். அதுல லென்ஸ், அது மாதிரி சின்ன சின்ன காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் வரும்போது தமிழ்நாடுடைய யூத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் வரும். அது அந்த மக்களை நீங்க லோ கேட்டகரின்னு சொல்லுவீங்களா எப்படின்றத நீங்க தான் உணரணும். ரெண்டாவது, எம்எஸ்எம்இ 10,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில். இதில் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இக்கும் இது பெனிஃபிட் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க இங்கேருந்து கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல் ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே அவங்களுடைய இண்டஸ்ட்ரி சார்பாக மட்டும் டயர் 2 டயர் 3 கம்பெனிஸ் இருக்காங்க. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி பேஸ் மட்டும் டயர் 2 டயர் 3 கம்பெனிஸ் இருக்காங்க. ஒரு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வளரும் போது அதோடைய எம்எஸ்எம்இ சேர்ந்து தான் வளரும். இந்த 10,000 கோடியில ஈவன் ஒரு 300 கோடி கூட நீங்க வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தமிழ்நாடுல மொத்தம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஓவரால் நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அரசுல 10 லட்சம் கோடியிலேருந்து 3 வருஷம் முன்னாடி கோவிட் காலத்திலேருந்து இந்த எக்கானமியை ரீவைவ் பண்றதுக்கு நிறைய எக்கானமிஸ் குளோபலா நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. அனைவருக்கும் 5,000 ரூபாய் கொடுத்துருங்க, 2,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்ட்டுலாம். ஆனா இந்த அரசு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ்ல சப்ளை சைடு மெஷர்னு சொல்லுவோம். அது உள்கட்டமைப்புக்கான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்துட்டு வர வர வேலை வாய்ப்புகள், நான் சொன்ன மாதிரி இந்த 12.2 lakh crores கிட்டத்தட்ட ஒர்ஸ்ட் கேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 10,000-15,000 கோடியாவது தமிழ்நாட்டுக்கான ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோட்ஸ், ரயில்வேஸ், பிரிட்ஜஸுக்கான உதவும். நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஸோ அது மாதிரி போடுறச்ச என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்க்ளூடிங் வேலை வாய்ப்புகள் கூடும். சிவில் இன்ஜினியர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ஸ் கூட அதுல இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ்நாடு
இன்னைக்கு பயோ ஃபார்மாக்கு 10,000 கோடி கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாடுல நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் இருந்தால் கூட அந்த மருந்து ரிலேட்டட் 6 பிரதானமான கம்பெனிஸ் தமிழ்நாடுல இருக்கு, இன்க்ளூடிங் டிவிஎஸ் லைஃப் சயின்ஸ் அது மாதிரியான கம்பெனிஸ்லாம். அது ஃபார்மா கம்பெனிஸ், தமிழ்நாடுல இருக்கிற ஃபார்மா கம்பெனிஸ்லாம் கேட்க மாட்டாங்களா, நாங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், எங்களுக்கு தானே இந்த ஸ்கீம் பெனிஃபிட் வருது அப்படின்னு சொல்லி. இது மூலமாக இந்த 10,000 கோடியில கிட்டத்தட்ட 1000 கோடி, ஏன்னா நம்ம பயோ ஃபார்மால தமிழ்நாடு முன்னேறிட்டே வருது. ஸோ இது மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல டாக்குமெண்ட்டை எடுத்து தமிழ்நாடு எங்க இருக்குன்றது பார்க்கறது கிடையாது. ஓவராலா எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ரேர் எர்த் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நம்ம கடலூர்லேருந்து அதை கண்டிப்பா கேட்கவே கூடாது. இங்க இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன்ஸுக்கு அவங்க பாருங்க, அவங்களுடைய இந்த ஆண்டர்பிரினர்ஸ் இருந்தால் இந்த ஃபிஷ் சீட் அண்ட் சீ ஃபுட் ப்ராசஸிங் எவ்வளோ பெரிய வரி விலக்கு, அது பாரத பிரதமருக்கு நன்றி கூறுவாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைனா டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரீஸ், மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு 3000 கோடி தமிழ்நாடுக்கு, கிட்டத்தட்ட 2,300 கோடி அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரேர் எர்த் காரிடார்னு சொல்றோம், அது மூலமாக பெனிஃபிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் தனியா இதை தாண்டி டேட்டா சென்டர் முக்கியமான பாயிண்ட். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் டேட்டா சென்டர்ல நாங்க தான் பிரதானம்னு சொல்லி பாலிசி அனௌன்ஸ் பண்ணி, இங்க கூட மைக்ரோசாஃப்ட் அது மாதிரியான பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய டேட்டா சென்டரை தமிழ்நாடு நிறுவித்திருக்காங்க. அது மாதிரியான இன்னும் பல்வேறு டேட்டா சென்டர் வரணுங்கிறதுக்காக 2047 வரைக்கும் வரி விலக்கு கொடுத்திருக்காங்க. இது தமிழ்நாடுல டேட்டா சென்டர் கம்பெனிஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு உதவாதான். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி குழந்தைகள்லேருந்து அனைவருமே ஸ்கிரீன் டைம்ஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு பிஹேவியரல் சேஞ்சஸ்லாம் வருதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். 2000 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சது அப்படின்னா வேலை இருந்தது. இந்த சேஞ்ச் மாறும்னு கூட சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10-15 வருஷத்துல இன்னைக்கு இந்த சாட் ஜிபிடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால திங்கிங், காக்னிட்டிவ் ஒர்க்கிங் சொல்லுவாங்க, கொஜிட்டிவ், அது மாதிரியான வேலை பண்றவங்களுக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பு வருஷத்திற்கு 0.65% கம்மி ஆகும்னு சொல்றாங்க. எது மாதிரியான விஷயங்கள்லாம் வேலை வாய்ப்பு கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் சென்ட்ரிக், கார்பென்ட்ரி, இது மாதிரியான வேலை வாய்ப்பு, ஸ்கில்லிங், இதை உணர்றாங்க. ஒரு பட்ஜெட்ன்றது 10-15 வருஷத்துக்கு எது மாதிரியான ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு நீங்க அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் கொண்டு வராங்க. ஐடிஐ ஒர்க்கர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஸ்கில், ஐடி காரிடார், எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ அந்த காரிடார்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர் ஸ்கில் பேஸ்டு கொண்டு வரணும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த லேபர் ஓரியன்டட் ஸ்கில் பிளேஸ்மெண்ட்டுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி. நான் இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த நண்பர் கேட்கிறாரு, நடுத்தர மக்களுக்கு எது மாதிரியான பெனிஃபிட் இருக்குன்றத. நம்ம இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கவர்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நீங்க முக்கியமாக 5 வருஷத்துல பார்க்க முடியுது. இவந்தோ 11 இயர்ஸ்ல இருந்தா கூட எந்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வரணும்னா கூட பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்றதே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஒரு முக்கியமான பாலிசி சேஞ்சோ டாக்ஸ் சேஞ்சோ கொண்டு வரணும்னா அது பட்ஜெட் மூலமாக பிப்ரவரி 1st வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அனைவரும் மறந்துடக்கூடாது, நம்ம செப்டம்பர் மாசம் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி 2.1 சொல்லி. இதுல முக்கியமாக அது பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளி பரிசாக, நவராத்திரி பரிசாக செப்டம்பர் மாசமே அதை லான்ச் பண்ணி 4 அடுக்கு இருந்த வரியை 2 அடுக்கா கம்மி பண்ணி அனைத்து மக்களும் யூஸ் பண்ணக்கூடிய, காலையில எழுந்தா யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட், டூத் பவுடர், கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து ஷாம்பு, அதர் டாய்லெட்டரி ஐட்டம்ஸ்லேருந்து
அனைத்துக்கும் வரியை கம்மி பண்ணி 12% இருந்தது 5ஆவும் 5 நில் பண்ணியும் 28% இருந்ததை 18% கொண்டு வந்திருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் இது சேவிங்ஸ். இதுக்கு முன்னாடி போன பட்ஜெட்ல தனிநபர் வருமானத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது. 12 லட்சம். இந்த 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்கள ஒரு எடுத்துக்காட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள மாசம் அட்லீஸ்ட் 1 லட்சம் சம்பாதிப்புல ஒரு 50,000 வீட்டு செலவுக்கெல்லாம் பண்றாங்க. 50,000 லோன் ரீபேமெண்ட்லாம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த 6 லட்சத்துல ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்குறாங்க. வீட்டு செலவுக்கு இவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுலதான் இந்த வரி சேமிப்பு எவ்வளோன்னு பார்க்கும் போது 50,000 வரைக்கும் சேமிப்பு. இந்த சேமிப்பு ஒரு நடுத்தர மக்கள் பாமர மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதனால கூட வரி கம்மியாகும் போது தமிழ்நாட்டுக்கு வரி கம்மியாயிடுமே, ஏற்கனவே கம்மின்னு சொன்னாங்க. ஆனா அதுலதான் ஒரு மேஜிக். அந்த 50,000 சேவிங்ஸை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்றாங்க, அவங்க எய்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டா என் குழந்தைக்கு ஒரு லேப்டாப் வாங்கலாம். அந்த லேப்டாப் வாங்கும் போது கன்சம்ஷன் கூடுது. இந்த நாட்டிற்கு கிட்டத்தட்ட இந்த வரி ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம்ஸ்ல மட்டும் சீர்திருத்தங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஜிடிபி உயரும் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்திலேருந்து வரி சீரமைப்பு வந்த அப்புறம் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் கூடிட்டே தான் போயிருக்கு அப்படின்றத நம்ம உணரணும். 17 கோடி மக்கள் இந்த பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்க, வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் செப்டம்பர்ல கொடுத்துருக்கு. 17 கோடி மக்கள் பாவர்ட்டி லைன்ல இருந்து தாண்டி போயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உண்மையாக பாரத பிரதமருடைய விஷன், அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பாமர மக்களை போய் ரீச் ஆகி அவங்களுடைய திறன் கூடி அதனால தானே வெளியில போயிருக்கு. வேர்ல்டு பேங்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். அதனால இது மாதிரி பட்ஜெட் டாக்குமெண்ட்டை எடுத்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டார் எதுலையுமே இது தமிழ்நாடுக்கு இல்லைன்னு சொல்லலையே. நம்ம லிஸ்ட் போட்டிருக்கோம். அப்ராக்சிமேட்லி பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, ஒரு துறைக்கும் அவங்க கொடுத்ததுலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்தா கூட தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி வருது. ஒரு அப்ராக்சிமேட் நான் சொல்றேன். அதனால தமிழ்நாடுக்கு எதுவும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லும் போது நான் கேட்கிறேன், நீங்க ப்ராமிஸ் பண்ண பட்ஜெட்ல இந்த ஈவன் கடலூர் மாவட்டத்துக்கு என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஒன்றும் டெலிவர் பண்ணல. நான் கேட்கிறேன், நீங்க நம்ம கேஷ்யூ போர்டு பத்தி 2021ல நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். இங்க இருக்கக்கூடிய கேஷ்யூ அசோசியேஷன், கேஷ்யூ இண்டஸ்ட்ரீஸ் பெனிஃபிட்டுக்காக. அது வெறும் பேப்பர்ல தானே இருக்கு இன்னைக்கு.